Hello all, welcome back to my channel Legal Beats. In the video, we will public document and private document. Under section 74 of Indian Evidence Act 1872, public documents அதாவது ஒரு sovereign authority, அதாவது ஒரு தலைமை அதிகாரி மூலமாவோ அப்படி இல்லனா ஒரு official bodies, அப்படி இல்லனா ஒரு அரசு ஊழியர் public officers அவங்க இல்ல அப்படினா legislative bodies, judiciary bodies and the எக்ஸிக்யூட்டிவ் பாடிஸ், அதாவது சட்டத்துறையிலையோ நீதித்துறையில் இருக்கிற ஆஃபீஸர்ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நிர்வாகத்துறையில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ், இந்த அத்தாரிட்டிஸ் மூலியமாலாம் இந்த அத்தாரிட்டிஸ் எல்லாம் அவங்களோட டியூட்டிஸை டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அதில் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ரெக்கார்ட்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா அது மூலிமா அவங்க மேக் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பப்ளிக் டாக்குமெண்ட்ஸை பப்ளிக்கோட இன்ஸ்பெக்ஷனுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பப்ளிக் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மேற்பார்வை இடலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிஐ ரிப்போர்ட் அப்படின்றது ஒரு எல்லா பப்ளிக்கும் பார்க்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ஸ் தான். அடுத்தது இந்த எலக்டோரல் ரோல், எலெக்ஷன் கமிஷன் வெளியிடுற இந்த எலக்டோரல் ரோலும் பப்ளிக் டாக்குமெண்ட். அடுத்தது சார்ஜ் ஷீட், எஃப்ஐஆர், அதுக்கப்புறம் பேங்க்ல ப்ரொடியூஸ் பண்ணுற ரிப்போர்ட்ஸ், இது எல்லாமே பப்ளிக் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பிரைவேட் டாக்குமெண்ட். அண்டர் செக்ஷன் 75 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 கீழே பிரைவேட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா எதெல்லாம் பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் இல்லையோ அதெல்லாம் பிரைவேட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பர்சன், எந்த பர்சனுக்கு அந்த டாக்குமெண்ட் சேரணுமோ, யாரோடதோ அந்த டாக்குமெண்ட் அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதை பப்ளிக் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐடி கார்ட்ஸ், பாஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சேல் டீட், அதாவது ஒரு சொத்து வாங்கியிருந்தா அப்படின்னா அதோட டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே அடுத்தது இந்த சேலரி ஸ்லிப்ஸ், இதெல்லாமே பிரைவேட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Thanks for watching. For more useful videos, please subscribe my channel Legal Beats.